அதாவது பர்சனலா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. நீ ஒரு லாயர். அந்த டைம்ல வந்து நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம பொறுமையா இருக்கணும். ஒரு விஷயத்த எப்படி அணுகணும் அப்படின்றத நமக்கு ஃபர்ஸ்ட்டு தெரியணும். அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. ஆனா ஹீரோயின் வந்து கேட்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு வந்து நீ இறக்கப்படக்கூடாது. அதாவது இப்படி வர கிளையண்ட்டுக்கு மேல எல்லாத்துக்கும் நம்ம இறக்கப்பட்டுட்டே இருந்தா நம்ம பிசினஸ் எப்படி பண்ண முடியும்? நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அப்பதான் நம்ம யார் மேல தப்பு, என்ன ஆயுதுன்னு பார்க்க முடியும். சில பேர் வந்து அடி குடுத்துட்டு இங்க வந்து அடி வாங்குன மாரி கூட இது பண்ணுவாங்க அப்படின்ற மாரி ஹீரோ பேசுவாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, "என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ரொம்ப சிம்பத்தி பார்த்துக்கிட்டு, ரொம்ப சிம்பத்தி படுற மாரி என்ன பார்த்தா உனக்கு தெரியுதா? சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ ஒண்ணும் பண்ண வேண்டியதில்ல. நானும் ஒரு லாயர் தானே. என்னதான் உனக்கு அசிஸ்டன்ட்டா இருந்தாலும், எனக்கும் எல்லா டேலண்ட்டும் இருக்கு. நானே இந்த கேஸ வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கும் ஹீரோ கிட்ட சண்டைய போட்டுட்டு கிளம்பிடுவாங்க. மாரி இருக்கும். சொல்ல சொல்ல ஹீரோயின் வந்து கேட்கவே மாட்றாங்க. இப்ப அவர்ட்ட சண்டை போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அந்த பொண்ண கூட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, "நீ என் கூட வா. இத எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும்னு" சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, திரும்ப ஹீரோயின்ட்ட பேசலான்னு வரும்போது, அந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல, அவ எப்பவுமே இப்படிதான் சார். கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டா. ரொம்ப திமிரு பிடிச்சவ. அவள நீங்க வந்து கண்டுக்காதீங்க. நான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து எல்லா வேலையும் பண்ணி தருவேன்ற மாரி சொல்லுமா, ஹீரோ அந்த பொண்ண முறைச்சுட்டு அப்படியே திரும்பிப்பாரு. திரும்ப திரும்ப ஹீரோயினுக்கு கால் பண்ணுவாரு. ஹீரோயின் அட்டெண்ட் பண்றதுக்குள்ள வந்துட்டு சாரின்னு ஆரம்பிப்பாரு. அதுக்குள்ள அவங்க வந்துட்டு கால கட் பண்ணி விட்டுருவாங்க. திரும்ப திரும்ப ஹீரோ கால் பண்ணிட்டே இருப்பாரு. இதுக்குள்ள ஹீரோயின் வந்து மாறு வேஷத்துல போறேன்ற பேர்ல தலையில ஒரு தொப்பியும் கண்ணாடியும் போட்டுக்கிட்டு, அந்த பொண்ணு அடி வாங்கியிருக்காங்கல்ல, அந்த அக்கம் பக்கத்து வீட்ல இருக்கவங்கள்ட்ட வந்துட்டு, இந்த பொண்ணு வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து இப்படியா? அவங்கள எப்பவுமே டார்ச்சர் பண்ணுவாங்களா? அப்படி இப்படின்னு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. இடையில ஹீரோ கால் பண்ணிட்டே இருப்பாரு. அட்டெண்ட் பண்ணாம கட் பண்ணிட்டே இருப்பாங்க. இவ ஏன் இப்படி பண்றா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதகமா நெறைய எவிடன்ஸ் வந்து ஹீரோயின் வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது மத்தவங்கலாம் பேசுறாங்கல்ல, அந்த ரெக்கார்டிங்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "இப்ப நல்ல வேலையா போச்சு. இப்ப கேஸ் வந்து உனக்கு தான் சாதகமா இருக்கும். நிச்சயமா உனக்கு வந்துட்டு நல்லது நடக்கும். நான் கிளம்புறேன் இப்ப" அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது, அந்த பொண்ணு இருக்குல்ல, ஹீரோனோட ரிலேஷன் அது என்ன பண்ணும், ஹீரோன விடவே விடாது. "இப்ப நீ போக்கூடாது" அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயின் ஏன் என்னாச்சுன்னு கேட்பாங்க. "இல்ல நீ எனக்காக இவ்ளோ ஹெல்ப் பண்ணியிருக்க. நான் உனக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்றேன். நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும்" அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "எனக்கு இப்ப பசிக்கல" அப்படின்னுவாங்க. இல்ல பக்கத்திலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. நீ என் கூட வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு, வேக வேகமா ஹீரோயின் கைய புடிச்சு அது பாட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். நம்ம ஹீரோயின கூட்டு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ள வந்த உடனே, ஹீரோயின அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள தள்ளி விட்டுட்டு, அது பாட்டுக்கு என்ன பண்ணும், ஹீரோயின் திரும்பியே என்ன பார்க்க மாட்டாங்க. அதுக்குள்ள மெதுவா அது வெளிய வந்துட்டு, அது கதவ வெளிப்பக்கமா லாக் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சுரும். உடனே ஹீரோயின் வந்துட்டு பார்த்துருவாங்க. பார்த்தோனே, "எதுக்காக என்ன உள்ள வச்சு பூட்டுற? என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல என்ன மன்னிச்சிருன்னு" சொல்லிட்டு அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சுரும். கொஞ்ச நேரத்துல ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. இப்ப ஹீரோ வந்து கால் பண்ணிட்டே இருக்காரு. அவங்க எடுக்கவே மாட்றாங்க. அவருக்கு ஒரு மாரி பதட்டமாயிடும். உடனே ஹீரோயின பார்க்கறதுக்காக அவரு வேக வேகமா கிளம்பி வர ஆரம்பிச்சுருவாரு. இப்ப ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப நல்லா வசமா மாட்டிக்கிட்டாங்க. லாக் ஆயிடுச்சு. இது என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்களுக்கு ஒண்ணும் புரியல. ஹெல்ப் பண்ண இதுதான் ஹீரோ வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்க சொன்னாரு. அவங்க அவசரப்பட்டுட்டாங்க. ஹீரோயினுக்கு வந்து இப்ப வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாரி இருக்கும். இப்ப அவங்களா ஹீரோவுக்கு கால் பண்ணுவாரு. இப்ப இது எங்க இருக்கோம்? என்ன ஆயுதுன்ற மாரி சொல்லுவாங்களா? அப்ப ஹீரோ வந்து இன்னும் 15 மினிட்ஸ்ல நான் வந்துருவேன் அப்படின்ற மாரி அவர் டிரைவ் பண்ணிட்டு வேக வேகமா வந்துட்டுருப்பாரு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள இந்த லேடியோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவரும் 4, 5 பேரும் வந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்றதுக்காக பார்ப்பாங்க. ஹீரோனா இவங்கள பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகும். ஓடலான்னு நினைக்கும்போது கதவெல்லாம் பூட்டி வச்சுட்டு இவங்கள போட்டு தள்ளி விட்டுட்டு அப்படி இப்படி பிரச்சனை பண்ணுவாங்க. அப்ப அந்த லேடி இருக்குல்ல, திரும்பவும் ரொம்ப பயந்தாப்புல அப்படியே வரும். இந்த மாரி ரொம்ப பயந்தவங்கலாம் வந்துட்டு இல்லாத விவகாரமான வேலையெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த லேடி வந்து பண்ணும். அப்பவும் பயந்துகிட்டு இப்படி நடிச்சுக்கிட்டு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, "சாரி என்ன வந்துட்டு நீ தப்பா நினைக்காத. நான் உன்ன வந்துட்டு அதாவது என்னால தான் இந்த பிரச்சனை உனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காத. இவன் என்கிட்ட சொன்னான். உன்ன நான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னா வந்துட்டு, என்னை இதுக்கப்புறம் அவன் அடிக்க மாட்டேன்னு சொன்னான். அதுக்காக தான் நான் உன்ன வந்து நான் கூட்டிட்டு வந்தேன். இப்ப நீ கேஸ் எல்லாம் போட்டு இவன அடிக்காம காப்பாத்துறதுக்கு உன்ன கூட்டிட்டு வந்து நான் இங்க விட்டுட்டேன் அப்படின்னா வந்துட்டு, அவன் என்ன வந்து இனிமே அடிக்க மாட்டான்ல. நான் உனக்கு நல்லதுக்கு தான் பண்ணியிருக்கேன். நீ இப்ப ஜெயிச்ச மாரி தானே அப்படின்ற மாரி பைத்தியம் மாரி பேசிட்டு இருக்கும். ஒண்ணு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்ப அந்த ஆளா ரொம்ப நாள் ஆச்சு உன்ன பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருப்பாரு. மாட்டேன்னு சொல்லவும், "நீ வந்து தப்பு பண்ற. ஒரு லாயர் கிட்டயே நீ இந்த மாரி தப்பு பண்றது நல்லதில்ல. நாள பின்ன அது பெரிய பிரச்சனையாகும்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அவரா அந்த மொட்டை பாஸ் வேற ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு அப்படி இப்படி இருப்பாரு. ஒரு வழியா வந்துட்டு ஹீரோவும் அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சு வந்துருவாரு. அவ்வளோதான் இப்ப எல்லார்ட்டயும் சண்டை போடுவாரு. இதுல ஹீரோக்கும் தலையில அடிபடும். ஆனா திரும்ப திரும்ப மாறி மாறி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு மயக்கம் வந்துரும். உடனே ஹீரோ கூட்டு வந்து ஹீரோயின வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருப்பாரு. மயக்கத்துல இருப்பாங்க. இப்ப லைட்டா முழிச்சு பார்ப்பாங்களா, டாக்டர் அங்க நின்னுட்டே இருப்பாரு. முழிச்ச உடனே ஹீரோவ பத்தி தான் கேட்பாங்க. ஏன்னா ஹீரோவுக்கு தலையில அடிபட்டு இருந்துச்சா, அதோட ஹீரோயின் தான் காப்பாத்துறேன்னு போகும்போது அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இப்ப ஹீரோக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது, அவரோட கண்டிஷன பத்தி நான் அப்படின்னு அந்த டாக்டர் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு புரிஞ்சிரும். உடனே டக்குன்னு என்ன பண்ணாங்க, வேக வேகமா ஓடி வரும்போது அப்பதான் நர்ஸுங்கலாம் ஒரு ஸ்ட்ரெச்சர்ல ஒருத்தர கூட்டிட்டு போவாங்களா, அவரு தான் ஹீரோயின் நினைச்சுப்பாங்க. உடனே அந்த கைய புடிச்சுட்டு அழ ஆரம்பிச்சுருவாங்க. இன்னும் ஃபேஸே பார்க்கல. "நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த மாரி நான் பண்ணியிருக்க கூடாது. நான் அவசரப்பட்டு நீ உன் பேச்ச கேட்காம நான் இங்க வந்ததுனால தான் இந்த பிரச்சனையில நீ மாட்டி உனக்கு இந்த மாரி ஆயிடுச்சு"
என்னாச்சு? என் மேல தான் தப்பு, என் மேல தான் தப்புன்னு ஹீரோயின் அழுதுட்டே இருப்பாங்க. அப்பதான் திரும்பி பார்க்கும்போது ஹீரோ வந்து நின்னுட்டு இருப்பாரு. ஹீரோவ பார்த்தோன்னே, "உனக்கு ஒண்ணும் ஆகலையே?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்ப வந்து டாக்டர் வந்து என்ன சொல்வாருன்னா, "உன்கிட்ட முழுசா ஒரு விஷயத்த சொல்றதுக்குள்ள நீ பாட்டுக்கு ஓடி வர. அவருக்கு வந்து லைட்டா வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்கு. ஒரு 3 மாசம் வந்து ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும்." அப்படின்ற மாரி அவர் சொல்வாரு. உடனே ஹீரோயின் ரொம்ப பதறி போயிருப்பாங்களா, அப்ப ஹீரோ வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே தான் அவங்கள்ட்ட பேசுவாரு. ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "நான் உங்கள கேர் பண்ணிக்கிறேன். நான் என்னால தானே உங்களுக்கு இப்படி அடிபட்டுச்சு. நான் உங்கள பார்த்துக்கிறேன்ற" மாரி ஹீரோயின் சொல்வாங்க. ஹீரோவுக்கு சந்தோஷமா இருக்கும். அதோட ஹீரோட கைய பிடிச்சிட்டு இப்படி வருவாங்களா, அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "சில பேர் வந்து அப்படியே நடிப்பாங்க. அதான் நான் உனக்கு அன்னைக்கே சொன்னேன். பொறுமையா இருக்கணும். எவிடன்ஸ கலெக்ட் பண்றோம் அப்படின்றதுக்காக அவங்க இடத்துக்கே நம்ம போம்போது, நம்ம தான் மாட்டிக்கிற மாரி இருக்கும். சேஃப்டி பிரிகாஷனோட தான் நம்ம எல்லாத்தையுமே செய்யணும்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. ஆரம்பிப்பாங்க. "இல்ல நான் சேஃப்டியா தான் இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. உடனே ஹீரோ இப்படி பார்ப்பாரா, "இல்ல, இல்ல இதுக்கப்புறம் இந்த மாரி நான் நடக்கவே நடக்காது. ரொம்ப சேஃப்டியா தான் இருப்பேன்" அப்படின்ற மாரி சமாளிச்சுருவாங்க. இன்னும் அங்கேருந்து போலான்னு சொல்லிட்டு போம்போது, திரும்ப அந்த லேடி இருக்குல்ல, அப்படியே திரும்பவும் அப்படியே அது வர்றத பார்த்தாலே அப்படியே கடுப்பா இருக்கும். ரொம்ப ஒரு மாரி பயந்து நடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வர மாரி இருக்கும். அந்த பொண்ணு அந்த லேடி வந்துட்டு திரும்ப ஹீரோயின பார்த்துட்டு மெதுவா ஹீரோயின் பேர சொல்லி கூப்பிடுமா, ஹீரோயின் திரும்பி பார்ப்பாங்க. அவங்களுக்கு சரியான கோவமா இருக்கும். உடனே இது அழுவ ஆரம்பிச்சுரும். அதுங்களோட ஸ்ட்ராட்டஜியே வந்து அழுவுறது தானே. உடனே அழுதுகிட்டு வந்துட்டு என்ன சொல்லும், "தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன். நீ எனக்கு எவ்வளவோ தடவ நீ ஹெல்ப் பண்ணியிருக்க. என்னோட நிலைமைய நீ நல்லா புரிஞ்சிருக்க. என் புருஷன் என்ன எவ்வளோ டார்ச்சர் பண்றான்றத நீ நல்லா புரிஞ்சுட்டதுனால தான் எனக்கு நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்க. ஆனா நான் வந்து மனுஷியே கிடையாது. உன்னை எவ்வளோ பெரிய பிரச்சனையில வந்து நான் மாட்டி விட்டுட்டேன். கொஞ்சம் போயிருந்தா உனக்கு என்ன ஆகியிருக்கும்? நான் வந்து மனுஷியே கிடையாது. நான் ஏன் தான் அப்படி இருக்கனோ தெரியலன்னு" தன்ன தானே தலையில அடிச்சுக்கிட்டு ஒரு மாரி அழுதுட்டே இருக்கும். இப்ப ஹீரோனுக்கு திரும்பவும் ஒரு மாரி அத பாவம் இறக்கப்பட ஆரம்பிச்சுருவாங்க. உடனே ஹீரோ கைய பிடிச்சு கண்ட்ரோல் கண்ட்ரோல் அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயின் அப்படியே நின்னுட்டே இருப்பாங்களா. உடனே இந்த லேடி வந்து திரும்ப என்ன சொல்லும்னா, "நான் என்ன பண்ணுவேன்? உன்ன அங்க கூட்டிட்டு வர சொல்லியிருந்தா, அப்படி கூட்டிட்டு வந்திருந்தா வந்து, இதுக்கப்புறம் என்ன அடிக்க மாட்டேன்னு சொன்னதுனால தான் உன்ன நான் அங்க கூட்டிட்டு போயிட்டேன். இப்பவும் அவன் என்ன சொல்றான் தெரியுமா? உன்ன எப்படியாவது கூட்டிட்டு வர சொல்றான். உன்ன நான் மட்டும் கூட்டிட்டு வந்துட்டானா வந்து, எனக்கு அவன்ட்ட டிவோர்ஸ் குடுத்துர்றேன்னு சொல்லிட்டான். அவன் ஓப்பனா டிவோர்ஸ் குடுக்குறேன்னு சொல்லும்போது, நான் என்ன பண்றது? என்னால நம்பவே முடியல. அவன் உண்மைய சொல்றானா?" மொத்தத்துல இப்ப என்னன்னா, திரும்ப ஹீரோயின கூட்டிட்டு அங்க போணும். அதுக்கு தான் இது இவ்ளோ ட்ராமா பண்ணிட்டு இருக்கு. 3 நாள் ராத்திரியும் பகலுமா என்ன கட்டி போட்டு வச்சிருந்தான். தண்ணி கூட எனக்கு குடுக்கல. எனக்கு சாப்பாடு கூட குடுக்கல. என்ன வந்து தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தான். அந்த டார்ச்சர் தாங்காம தான் நான் இந்த மாரி அவன் சொன்னதுக்கெல்லாம் நான் செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிடு. எனக்கு வேற வழியே இல்ல அப்படின்ற மாரி அழுதுட்டே இருக்கும். ஹீரோயினுக்கு திரும்ப திரும்ப இது பேசுறதெல்லாம் கேட்கும்போது பாவமா தான் இருக்கும். அப்ப ஹீரோ வந்து பாப்பாரு. உடனே ஹீரோயின் வந்து கொஞ்சம் தெளிவா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவ கூட்டிட்டு போலான்னு நினைக்கும்போது, அந்த லேடி வந்து கீழ விழுந்து அழ ஆரம்பிச்சுரும். "நான் இவ்ளோ சொல்றேன். நீ மன்னிக்க மாட்டியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்குமா. உடனே ஹீரோனுக்கு திரும்பவும் பாவம் போல இருக்கும். இப்ப அந்த லேடியோட பொண்ணு வேற பக்கத்துல வந்து நின்றும். இப்ப ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்க, அங்க போகணும் அதாவது ஹீரோ கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போயிட்டாரு. நான் அந்த லேடிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லும்போது, ஹீரோ என்ன சொல்வாரு, "5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட நீ என்ன சொன்ன? இந்த மாரி இறக்கப்பட மாட்டேன். யார் மேலயும் வந்து புதுசா பிரச்சனைய வளர்க்க மாட்டேன்னு சொன்ன. இப்ப என்னன்னு?" கேட்கும்போது, "இல்ல, இல்ல நான் அப்படி சொல்லல. நான் சொன்னது மாரி தான் நான் நடந்துப்பேன். அதனால அவள பார்க்க பாவமா இருக்கு. 2 வார்த்தை மட்டும் பேசிட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் திரும்ப வருவாங்க. அதுக்குள்ள அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா அழுதுட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட கண்ணீர துடைச்சிட்டு இருக்கும். இப்ப ஹீரோயின் போயிட்டு கேட்பாங்க. பேசும்போது அது என்ன அந்த பொண்ணு என்ன சொல்லும், "என்ன நீ மன்னிச்சிட்டியான்னு?" சொல்லிட்டு கேட்கும். "நீ எனக்கு பண்ண வேலைய நான் என்னைக்குமே நான் மன்னிக்க மாட்டேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு அந்த லேடி என்ன சொல்லும்னா, "எத்தன தடவ வந்துட்டு அவன விட்டு நான் பிரிஞ்செல்லாம் நெனச்சிருக்கேன் தெரியுமா? ஒவ்வொரு தடவையும் நான் மூட்டைய கட்டி துணியெல்லாம் மூட்டைய கட்டிட்டு அங்கருந்து வீட்லருந்து கிளம்பும்போது, ஹனி நீ என்ன விட்டு எங்க போற? நீ என்ன விட்டு நீ போகாத. உன்ன நான் விடவே மாட்டேன், விடவே மாட்டேன்னு" அந்த ஆளு புடிச்சு வச்சுக்கிட்டு, அந்த லேடிய வந்து கட்டி போடுறதும், அவங்கள டார்ச்சர் பண்றதும், ஹீரோயின கொண்டு வந்து குடுத்தா வந்துட்டு அவங்கள விட்டுறேன், இப்படியே சொல்லி அவங்கள மிரட்டிட்டு இருக்கிறதும், இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கான். நான் என்ன பண்ணட்டுன்ற மாரி அந்த லேடி கேட்பாங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்க, என்ன கூட்டு போய் அவன்கிட்ட அவனுக்கு வந்து ஹீரோயின் மேல ஒரு ஆசை இருக்குது. என்ன கூட்டு போறதுனால வந்து அவன் உன்ன விடுவான்னு நெனச்சிட்டு இருக்கியா நீனு? அவன் வந்து உன்ன வச்சு தான் எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்கான். அவனோட சொந்த குணம் வந்து மாறப் போறதே கிடையாது. ஸோ நீ ஒரு வேலைய அவன் சொல்றத நீ செஞ்சுட்டா, அவன் உடனே அத வந்து உன்ன விட்டுருவான். உன்ன நிம்மதியா வாழ விட்டுருவான் அப்படின்றதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட்டு தப்பே. அவனோட இத வந்து அவன் மாத்திக்க மாட்டான் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லி புரிய வைப்பாங்க. நான் சரி இதுக்கப்புறம் என்னால எதுவும் பண்ண முடியாது. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்ன கான்டாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களோட கான்டாக்ட் அந்த கார்டு இருக்குல்ல, அது குடுக்க போவாங்களா? அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, அவங்கள குடுக்க விட மாட்டாரு. அவரோட கார்டு இருக்குல்ல, அந்த கார்ட குடுப்பாரு. இதுக்கப்புறம் ஹீரோயின எதுவும் நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டாம். எதா இருந்தாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் கைய பிடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. குட்டி பொண்ணு இருக்குல்ல, அது வேற அம்மா அழாதன்னு சொல்லிட்டு, அவங்க அம்மாக்கு ஆறுதல் சொல்லிட்டே இருக்கும். இப்ப ஹீரோயின கூட்டிட்டு வந்துருவாரு. இப்ப கார்ல ஏறி உட்காந்துட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்களா? இன்னும் நீ அதே யோசிச்சுட்டே இருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அது ஹீரோயின் என்ன சொல்வாங்க அப்படின்னா வந்துட்டு, ஏன் அவ மேல வந்து சம்மந்தமே இல்லாம
ஒரு கிளையண்ட் மேலே நீ இறக்கப்படுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பார். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இப்போ அவங்க இருக்க நிலைமையை பார்க்கும்போது நான் அந்த இடத்துல இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா ஹீரோனும் அதே மாதிரி சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி தான் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். ஸோ எங்கள் அம்மாவை நீங்கள் கிண்டல் பண்ணாதீங்க, எங்கள் அம்மாவை அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ அதனால அதை நான் அந்த அந்த வந்து என்னால் சீக்கிரம் உணர முடியுது. ஸோ அது பிரச்சனை என்னன்றது எனக்கு புரியுதுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. அதோட இந்த கேஸை நம்ம எப்படியாவது அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு ஹீரோ சம்மதிக்க வச்சுக்கிற மாதிரி ஹனின்னு கூப்பிட்டு கூப்பிட்டு அந்த மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அவங்கள 2 பேருமே வீட்டுக்கு வருவாங்க. வீடு பூட்டின மாதிரி இருக்குமா. உடனே அந்த குட்டி பொண்ணு மெதுவாக தலையை விட்டு எட்டி பார்க்கும். உடனே எட்டி பார்த்துட்டு இப்போ அம்மா கிட்ட என்ன சொல்லும் அப்படின்னா, அந்த லேடி கிட்ட, அப்பா வந்து வீட்டில் இல்லை, இப்போ நம்ம உள்ளே போகலாம், நம்மளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும். எஸ்கேப் ஆகிறவங்க போக வேண்டியதுன்னு இப்போ என்ன, இப்போ திங்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமா, அதோட திரும்ப திங்ஸ் எடுக்கும். அது ஒன்றும் இல்லை, அந்த மூட்டை கட்டிட்டு எடுத்துகிட்டு போகிறது, அந்த திங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு திரும்ப வந்திருக்காங்க. அதோட வீட்டில் யாரும் இல்லாட்டோட இந்த லேடி வந்து உள்ளே வர பயப்படுது. குட்டி பொண்ணு உள்ளே போய் தலையை மட்டும் எட்டி பார்க்குது. ஆனால் அந்த லேடி வரமாட்டேது. அந்த அளவுக்கு புருஷனுக்கு பயந்துட்டு இருக்கு. 2 பேருமே இப்போ உள்ளே வந்துட்டு உள்ளே வந்து பார்ப்பாங்களா, வீடு இருட்டாக இருக்கும். சரி வேகமாக நம்ம திங்ஸ் எல்லாம் கட்டிட்டு இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி நினைப்பாங்க. கரெக்டாக அந்த திங்ஸை எடுக்க போகிற நேரத்தில் பார்த்தா அந்த இருட்டுக்குள்ளேருந்து பூதம் வர்ற மாதிரி இந்த ஆள் இருக்காருல்ல, அந்த மொட்டையை போட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே வர ஆரம்பிச்சிருவார். அதோட பார்த்தோன்னா இந்த லேடி பயந்தே போயிடுவாங்க. இங்கேருந்து எஸ்கேப் ஆக பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நான் எஸ்கேப் ஆகலை, அதெல்லாம் நான் முயற்சி பண்ணலை அப்படின்ற மாதிரி அந்த லேடி அழ ஆரம்பிச்சிடும். உடனே அந்த ஹஸ்பண்ட் என்ன கேட்பார், அப்போ எங்கே போயிட்டு வரேன்னு கேட்கும்போது, நான் வந்து கடைக்கு போயிருந்தேன், ஜாமான் வாங்க, அதாவது மளிகை ஜாமான் வாங்க, கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உளர ஆரம்பிச்சிடும். கூட கையில் நீ வாங்கிட்டு வந்த திங்ஸ் எதுவுமே இல்லை, நீ கடைக்கு போகும்போது எந்த பேக்கெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போகாமல் எங்கிட்ட போய் சொல்கிறியா, எங்கிட்ட தப்பிச்சு போக பிளான் பண்ணுறியான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு மிரட்ட ஆரம்பிச்சிருவாரு. என்ன பண்ணுவார், அந்த பொண்ணை தரன்னு இழுத்து கொண்டு போய் வெளியே விடும்போது, உங்கள் அம்மாவுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும், நீ அது வரைக்கும் வெளியேறுன்னு சொல்லிட்டு வெளியே அந்த பொண்ணை கொண்டு போய் தள்ளி விட்டுட்டு கதவை சாத்திடுவார். அதோட ஒய்ஃபை போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருப்பாரு. இந்த பொண்ணு பார்த்தா கதவை தட்டிக்கிட்டே உடச்சிட்டு அழுதுகிட்டே இருக்கும். அம்மாவை விடுங்க கத்திக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த ஆளோட ஃப்ரெண்டு இருக்காருல்ல, அவர் வந்துட்டு, போதும் உன் ஒய்ஃப் இதுக்கப்புறம் பாடம் கண்டிப்பாக கற்றுக்கிட்டு இருப்பாவா, போகலாம் நம்மளுக்கு அடுத்த வேலை இருக்குன்னு கூப்பிடவும், இவருக்கும் அடிச்சு டயர்டாக இருக்குமா, உடனே போனால் போதுன்னு போட்டுட்டு அவர் பாட்டு கதவை சாத்திட்டு வெளியே போயிடுவார். இப்போ இந்த குட்டி பொண்ணு வீட்டுக்குள்ளே ஓடி வரும்போது பாதி இதில் இருப்பாங்க, அவங்க பாதி உயிர் போய் பாதி உயிர் இருக்க மாதிரி அந்த லேடி வேற படுத்து கிடக்கும். அதோட இந்த குட்டி பொண்ணு போயிட்டு அம்மான்னு அழுகும். ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் இதெல்லாம் பார்க்கறது கஷ்டமாக தான் இருக்குது. அதோட அந்த லேடி வந்து அந்த மாதிரி அந்த பொண்ணை சமாதானப்படுத்துவாங்க. அந்த லேடி இப்போ என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்துட்டு, ஹீரோ வந்து அந்த கார்டு கொடுத்தாருல, இப்போ ஹீரோவுக்கு கால் பண்ணி எப்படியாவது சொல்லணும், நம்ம ஹெல்ப் கேட்கணும், இப்படியே மாட்டிட்டு முழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோன் இருக்காங்கல்ல, அந்த ஆஃபீஸில் வந்து இப்போ விஷயம் தெரிஞ்சிடும். அந்த பாஸ் இருக்காருல்ல, அவர் வந்து விஷயம் தெரிஞ்சிடும், ஹீரோன் வந்து இந்த மாதிரி தப்பாக போய் மாட்டிக்கிட்டதுனால தான் பல பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது அவர் வந்து ஹீரோனை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருவார். அப்போ ஹீரோ தான் என்ன சொல்வார், இல்லை அப்படி அவங்க போனதுனால தான் சில எவிடன்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஆனாலும் அந்த பாஸ் என்ன சொல்வார், இவ்வளோ பெரிய பிரச்சனையாகி நாளை பின்ன நம்ம ஆஃபீஸ்க்கு ஏதாவது கெட்ட பேர் தானே வந்திருக்கும். ஸோ உனக்கு வந்து 3 மாதத்துக்கு நீ வந்துட்டு இங்கே வந்துட்டு ஆயா வேலை தான் பார்க்கணும், அதாவது ஆஃபீஸை துடைக்கணும், அந்த மாதிரி கிளீனிங் வேலை தான் பார்க்கணும், நீ லாயராக வேலை பார்க்கக்கூடாது, இதுதான் உனக்கான பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு ஒரு வழியே இருக்காது. இப்போ ஆஃபீஸை ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, மாப்பு போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வில்லி பொண்ணுக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஹீரோனை இந்த மாதிரி ஒரு குளத்தில் பார்க்கறது. வெறுப்பேற்றுற மாதிரி பேசிகிட்டே இருக்கும். ஹீரோனு பதிலுக்கு பதில் பேசி விட்டுருவாங்க. அது அங்கேருந்து போயிடும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா ஹீரோன் மாப்பு போட்டுகிட்டே இருப்பாங்களா. ஹீரோ வந்து அந்த மாப்பில் ஏறி நிற்பார். ஒன்று ஹீரோன்னு தெரியாது, நிற்கிற இடத்துக்கு மாப்பில் தான் நிற்கணுமா, நான் எப்படி துடைக்க முடியும்னு சொல்லிட்டு நிமிந்து பார்க்கும்போது ஹீரோவாக இருப்பாரா, ஒரு மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே நான் இந்த மாதிரி வேலை பார்க்குறது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து கேட்பாங்களா. ஹீரோ என்ன சொல்வார், நீ வேலை பார்த்துட்டு இருக்கனால தான் உனக்கு காஃபி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொண்டு வந்து கொடுப்பாரு. அதான் இருக்கும், நீங்கள் நினச்சிருந்தா அப்போவே எனக்கு இந்த பிரச்சனை வராமல் பார்த்துருக்கலாம், ஆனால் வந்துட்டு நீங்கள் வேணும்னே நான் மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஏன்னா ஹீரோ வந்துட்டு என்னன்னு ஹீரோனுக்கு புரியணும் அவங்க பண்ணுறது தப்புன்னு, அதுக்காக தான் அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு ஓகே சொன்னார். அதோட காஃபி கொடுக்கவும் ஹீரோயின் அந்த காஃபியை வாங்கி குடிச்சிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், இதுக்கப்புறம் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட்லாம் எல்லாம் வந்து வேலையை பார்க்கலான்ற மாதிரி சொல்வார். நிஜமாவா, அப்போ இனிமேல் நான் தரையை துடைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து குச்சியை தூக்கி போட்டு வேகமாக ஹீரோ பின்னாடியே வந்துருவாங்க. பேசிட்டே இருக்கும்போது ஹீரோனுக்கு அவங்க அம்மா கால் பண்ணிட்டே இருப்பாங்களா. ஒரு நிமிஷம் நான் ஃபோன் பேசிட்டு வரேன்னு ஹீரோன்னு சொல்லுவாங்க. அதோட அந்த கால் அட்டன் பண்ணி பேசும்போது அவங்க அம்மா என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னா, உன்னை பணம் கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் எனக்கு பணம் அனுப்பலன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, நான் இன்னும் இந்த மாதம் சம்பளமே வாங்கினா தானே அனுப்ப முடியும்னு சொல்லும்போது, இந்த மாதம் எனக்கு வந்து 3 மடங்கு நீ அதிகமாக அனுப்பியே ஆகணும், உன்னோட பிரதருக்கு வந்து தேவைப்படுது அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் வாங்குற சேலரியில் உங்களுக்கு செலவுக்கு என் செலவு போக உங்கள் செலவுக்கு கொடுக்குறது கரெக்டாக இருக்குது, இதில் 3 மடங்குக்கு நான் எங்கே போவேன், இன்னும் நான் எனக்கு சேலரி வரேன் எவ்வளோ சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த நாட்டில் நீ எங்கே போவியோ என்ன பண்ணுவியோ நீ பணத்தை கொடுத்து எனக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு திட்டிட்டு அவங்க பாட்டுக்கு ஃபோனை வச்சிருவாங்க. ஹீரோனுக்கு இது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது எதுவும் தெரியாத மாதிரி அப்படியே மறைக்க பார்ப்பாங்க. ஹீரோனும் கண்டுக்க
கண்டுக்காத மாதிரி ஹீரோ வந்து அந்த அவங்க பேசின விஷயத்தெல்லாம் கண்டுக்காத மாதிரி அவரும் அவர் வேலையை பார்த்துட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்பி இப்போ அவங்க வீட்டுக்கு 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஹீரோவ பார்த்துக்கிறதுக்காக ஹீரோயின் வந்திருக்காங்க. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, வேக வேகமா போயிட்டு சாப்பாடுலாம் செஞ்சு கொண்டு வருவாங்க. ஹீரோ என்ன சொல்லுவாரு, "எனக்கு கை அடிபட்டுருக்குன்னு தெரியுது. நீ பாட்டுக்கு போயிட்டு சமைச்சு கொண்டு வந்திருக்க." அப்படின்ற மாரி கேட்பாரு. அவங்க இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதுவே பெரிய விஷயம் தானே. இன்னும் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்ல வந்து நெறைய வந்து எனர்ஜி இருக்கு. நான் ஊட்டி விடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஊட்டி விட்டுட்டே இருப்பாங்க. அப்ப திரும்பவும் என்ன சொல்லுவாங்க, அந்த லேடிய பார்த்தா பாவமா இருக்குன்னு ஆரம்பிப்பாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்லுவாரு, "ஃபர்ஸ்ட்டு இந்த கை வந்து குணமாகட்டும். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம அந்த இத பத்தி பிரச்சனை." ஏன்னா அவன்லாம் ரொம்ப மோசமானவன் இருக்கான். அப்ப அவன ஹேண்டில் பண்றதுக்கு நம்மளுக்கு 2 கை பத்தாது. இதுல ஒரு கை டேமேஜ் ஆனா என்ன பண்ண முடியும்? அப்படின்ற மாரி ஹீரோ கேட்டுட்டு இருப்பாரு. ஹீரோ இந்த மாரி சொன்னதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "சரி ஓகே. எவ்வளோ சீக்கிரம் குணமாகுதோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்க அந்த மாரி சூழ்நிலையில இருக்காங்கன்னு" ஆரம்பிப்பாங்களா. உடனே ஹீரோ சரின்னு சொல்லுவாரு. ஆனா திரும்ப இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்ன்ற பேர்ல இத கொண்டு வராதன்ற மாரி சொல்லவும், ஹீரோயின் சிரிச்சுட்டு அங்கருந்து போயிடுவாங்க. அதோட அவங்க தூங்க போயிடுவாங்களா. ஆனா தூக்கமே வராது. அந்த லேடியோட கஷ்டத்தையே அவங்க நினச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக வந்துட்டு அவங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பேசி, எப்படியாவது அவங்களுக்கு ஏதாவது பண்ணி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதுக்காக ரெக்கார்ட்ஸ்லாம் பண்ணிட்டே இருப்பாங்களா. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க தூங்க போயிட்டாங்க. அப்புறம் தூக்கத்துலருந்து எந்திரிச்சு வந்து இந்த வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இப்படி கேட்பாரா, திடீர்னு பயந்துருவாங்க. டக்குனு இப்படி அவங்க நிமிரும்போது அவங்களோட தலை வந்து ஹீரோட மூக்குல போய் பட்டு, அப்படியே மூக்குல ஒரு மாரி ஆயிடும் ஹீரோக்கு. உடனே அவர் ஒத்தடம் குடுத்துட்டு இருப்பாரு. உடனே ஹீரோயின் வந்துட்டு, "இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் தான். நான் வந்து வேணும்னு இத பண்ணல." அப்படின்ற மாரி திரும்ப சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. மாரி பேசிட்டு 2 பேரும் அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிட்டு அப்படி இப்படியே இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து இங்க இருக்குல்ல, இவர் இந்த மொட்டை பாஸ் இருக்காருல்ல, அந்த லேடியோட ஹஸ்பண்ட் அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்து வீட்டுக்குள்ள வந்துருவாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாரா, வீட்டுக்குள்ள ஒரு இடம் விடாம தேடிட்டே இருப்பாரு. எங்க இருக்கு பணம்? பணம் எங்க இருக்கு? பணம் எங்க இருக்குன்னு ஏதோ வச்ச மாதிரி அந்த இடத்த வந்து தேடிட்டே இருப்பாரு. எங்கேயுமே பணமே இருக்காத உடனே ஒரு கோவம் வந்துரும். உடனே என்ன பண்ணுவாரு, அவங்க ஒய்ஃப போட்டு அடிக்க ஆரம்பிச்சுருவாரு. அந்த ஒய்ஃபா ஒரு மாதிரி ரொம்ப மோசமான கண்டிஷனுக்கே இப்போ போயிடும். அதோட அதுக்கு ஒரு வழியே இருக்காது. உடனே வந்து ஹீரோயினுக்கு தான் திரும்ப கால் பண்ண ஆரம்பிச்சுரும். அது என்னதான் ஹீரோ நம்பர் குடுத்திருந்தாலும், ஹீரோனுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சுரும். ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, டக்குனு கிளம்ப போவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாரு, "திரும்பவும் நீ தப்பு பண்ற" அப்படின்ற மாரி சொல்லவும், அவ இந்த மாரி பிரச்சனை இருக்கும்போது நான் எப்படி இப்படி இருக்க முடியும்? நான் போய் தான் ஆகணும் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்வாரு, "நானும் கூட வரேன்னு" சொல்லும்போது, அவரால டிரைவ் பண்ண முடியாது. ஹீரோயின் தான் டிரைவ் பண்ணிட்டு ஓட்டிட்டு வருவாங்க. இப்ப கதவு தொறக்க முடியாது. கதவு வந்து லாக் ஆகியிருக்கு. எப்படியாவது அவங்கள காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, ஏணிய போட்டு பின்பக்கம் வழியா வந்துட்டு வீட்டுக்குள்ள இறங்கிருவாங்க. இறங்குனோன அந்த அந்த அம்மா வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும். அப்ப அது வந்து திரும்ப அழ ஆரம்பிச்சுரும். அவன் வந்து சும்மா இருக்க மாட்டான். என்னையே இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறான். என் பொண்ண ஏதாவது பண்ணிருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பிரச்சனை இவங்க 2 பேருக்குள்ள இப்ப எப்படி ஆரம்பிச்சிருக்கும்னா, பணம் எனக்கு குடுன்னு சொல்லிட்டு அவர் புருஷன் கேட்டிருப்பாரு. அப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தது. குழந்தையோட படிப்புக்காக கொஞ்சம் செலவு பண்ணிட்டேன்னு சொல்லும்போது, எதுக்காக நீ அதுக்கெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு தான் அடிக்கவே ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அத சொல்லி அவங்க வந்துட்டு என்னையே இப்படி கஷ்டப்படுத்துறான், என் பொண்ணையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பாட்டுக்கு அழ ஆரம்பிச்சுரும். கிட்ட வந்து பேசிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து திரும்ப அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஹீரோ சொல்லுவாரு, "ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா எப்படி பண்ணணுன்றத பிளான் பண்ணணும்." அப்படின்ற மாரி அவர் சொல்லிட்டே இருப்பாரு. அதோட இப்ப அவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்து ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஒரு ரெக்கார்டிங் ஆப்ஷன் மாரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு திங்ஸ வந்து அவங்கள்ட்ட குடுப்பாங்க. இது ஆல்ரெடி வந்து ஆன்ல தான் இருக்கு. நீ பேசுற டைம்ல ஆன் பண்ணிக்கிட்டா போதும். உன் புருஷன் இப்ப எங்க இருப்பான்னு தெரியல. அவன போய் பாருன்னு சொல்லும்போது, அவர் எங்க இருப்பாரு? இந்த மாரி வெட்டித்தனமா விளையாடிக்கிட்டு, அது கேம் விளையாடி தோத்துக்கிட்டு, அந்த மாரி இடத்துல தானே அவர் இருப்பாரு ஃப்ரெண்ட்ஸுங்களோட. அந்த இடத்துக்கு நேரா இவங்க வந்துருவாங்க. இப்ப ஹீரோ கேட்பாரு, "எப்படி இப்படிலாம் உனக்கு மூளை வேலை செய்யுது?" ஏன்னா ஹீரோ சொல்லிட்டார்ல, யோசிச்சு பண்ணணும்னு. இப்ப டைரக்ட்டா போனா பிரச்சனையாகும். ஸோ அங்க என்ன நடக்குது, குழந்தை எங்க வச்சிருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோயின் இந்த மாரி பண்ணியிருப்பாங்க. ஹீரோ பாராட்டவும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப இந்த லேடி பயந்து பயந்து வரும். அந்த புருஷன் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாரு, 4, 5 பேரோட சேர்ந்து இந்த கேம் விளையாடிட்டே இருப்பாரு. இவங்க போனவங்க பார்த்தீங்கன்னா, அந்த இத வந்து ஆன் பண்ணிடுவாங்க. அந்த ரெக்கார்ட ஆன் பண்ணிடுவாங்க. இப்ப ஹீரோவும் கேட்கிற மாதிரி. அப்ப அவங்க என்ன கேட்பாங்க, "என்னோட பொண்ணு எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் கண்டுக்காம விளையாடிட்டே இருப்பாரா, இந்த லேடி உடனே கத்த ஆரம்பிச்சுரும். "என் பொண்ணு எங்க? சொல்ல போறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும், உடனே அவருக்கு வந்து கோவம் வந்துரும். அப்பவும் பதில் சொல்ல மாட்டாரு. அவங்க விளையாடிட்டு இருக்க கேம கலைச்சு விட்டுட்டு கேட்கும்போது அவருக்கு கோவம் வந்துரும். உடனே பாக்கெட்லேருந்து சாவி எடுத்து, "இந்த சாவியில தான் அவள பூட்டி வச்சிருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், "அந்த சாவிய எனக்கு குடுத்துருன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. அவர் குடுக்க மாட்டாரு. இந்த டைம்ல பார்த்தா கரெக்ட்டா இவங்க இங்க பிரச்சனை நடக்கிறது விஷயம் வந்து தெரிஞ்சிடுச்சா, ஹீரோயினும் இங்க திரும்ப வந்துடுறாங்க. வந்தோனே இங்க பெரிய சண்டை நடக்குது. இந்த ஹீரோ ஒத்த ஆளா இருந்து எத்தன பேர் அடிக்க முடியும்? உடனே 4, 5 பேர் சேர்ந்து நின்று அடிக்கவும், திரும்பவும் அவர் ஒரு லாயர் தானே, அவர் வந்து ஃபைட்டர் கிடையாதுல்ல. ஸோ அங்கேயே அவர் வந்து மயக்கம் போட்டு திரும்ப விழுந்துறாரு. என்னடா இது ஹெல்ப் பண்ற வந்த இடத்துலலாம் ஹீரோக்கு இந்த மாரி பிரச்சனையா போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். உடனே அங்க ஆளுங்கலாம் வந்துருவாங்களா, அந்த போலீஸ் எல்லாம் வந்துருவாங்க இப்ப. ஏன்னா ஹீரோ வரும்போதே போலீஸ் எல்லாம் கூட்டு தான் வந்திருப்பாரு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மொட்டையா இருக்காருல்ல, அவர வந்துட்டு கூட்டு போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க. இப்ப ஹீரோயின் வந்து ஹீரோவ கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல இது பண்ணுவாங்க. இப்ப ஹீரோயின் லாயர் தானே, இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மொட்டை பாஸ் இருக்காருல்ல, அவர வந்து அந்த பக்கம் உட்கார வச்சுட்டு, இங்க தான் பக்கத்துல அவங்க ஒய்ஃப உட்கார வச்சுட்டு, இப்ப அவர்கிட்ட விசாரணை பண்ணுவாங்க. சொல்லுவாங்க, "நான் வந்து உனக்கு ஃபைனலா ஒரு சான்ஸ் குடுக்குறேன். இப்போ உன்னோட ஒய்ஃப வந்து நீ வந்து டிவோர்ஸ் பண்ணி அவங்களோட லைஃப வந்து
வந்து விட்டுட்டு அப்படின்னா வந்து உனக்கு பொழைக்கிறதுக்கு சில வாய்ப்பாவது இருக்கும். இல்ல அப்படின்னா பிரச்சனையாகும்ன்னு சொல்லும்போது, உடனே அந்த புருஷன் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "என்ன நான் ஒரு 2, 3 தடவ அவள அடிச்சிருப்பேனா? அதுக்கே ஒரு கேஸா? அதுக்கே நான் அவள விட்டு பிரிஞ்சிரணுமா?" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. உடனே ஹீரோயின் என்ன அந்த லேடி ரொம்ப பயந்து போய் உட்காந்துருப்பாங்க. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட என்ன பேசுவாங்கன்னா, நீ வந்து இந்த மாரி தப்பு பண்ணியிருக்க. அவங்கள வந்துட்டு நீ ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்க. உன்னால அவங்க நெறைய டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்கன்றதுக்கான எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு. நீ இன்னும் இதே மாரி பண்ணிட்டே இருந்தீன்னா, அது நல்லா இருக்காது." அப்படின்னு சொல்லவும், அந்த ஆளுக்கு இப்போ கோவம் வந்துரும். ஏன்னா, அவர் வந்துட்டு சாதாரணமா அத எடுத்துட்டு இருப்பாரு. ஆனா, அவருக்கு அகைன்ஸ்டாவே ஹீரோயின் எல்லா எவிடன்ஸும் ஆல்ரெடி கரெக்ட் பண்ணி தானே வச்சிருந்தாங்க. ஸோ, அத காட்டும்போது அவருக்கு கோவம் வந்துரும். இதுல இருந்துட்டு இருப்பாரு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கும். இப்போ ஹீரோயின் தான் ஹீரோ இடத்துல இருந்து இந்த கேஸ வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ, அவங்க வந்துட்டு இந்த மாரி சொல்லவும் அவர் ஃபர்ஸ்ட்டு கோவப்படுவாரு. அதுக்கப்புறம் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கோன்றது ஞாபகம் வந்துரும். அதுக்கப்புறம் இது பண்ண முடியாதுல்ல. சரி ஓகே, என் ஒய்ஃப்க்கு வந்து நான் டிவோர்ஸ் குடுக்குறேன்னு சொல்லிட்டு சைனும் போட்டுருவாரு. உடனே ஹீரோயினுக்கு இந்த கேஸ்ல ஜெயிச்ச மாதிரி இருக்கும். அந்த லேடிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வெளிய வந்தவங்க ஹீரோயினுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் என் பொண்ண வச்சுட்டு எப்படியாவது ஒரு லைஃப்ப நான் வாழ்ந்துருவேன் அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, தைரியமா இருக்கணும். எதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து வந்துருவாங்க. இப்ப ஹீரோ வந்துட்டு கார்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோக்கு பதிலா ஹீரோயின் தானே இந்த கேஸ இது பண்ணி ஜெயிச்சுட்டாங்கல்ல. இப்ப வந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவன நான் சும்மாவே விட்டுருக்க மாட்டேன். போனா போதுன்னு விட்டேன். அவன் வந்து அப்படி இப்படி இவன மாரி ஆளுங்கள சும்மாவே விடக்கூடாது. அதனால தான் இந்த மாரி நான் போராடி அவங்களுக்கு வந்து அவங்க கேட்ட டிவோர்ஸ வாங்கி குடுத்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாங்க நான் ஸ்டாப்பா. அதோட அவங்களுக்கே தண்ணி தாகம் எடுத்துரும். உடனே அவங்களும் கொஞ்சமா ஒரு வாய் தண்ணிய வேற குடிச்சுப்பாங்க. உடனே ஹீரோ பார்த்துட்டே இருப்பாரா, உடனே ஹீரோயினுக்கு கிஸ் பண்ற மாரி போயிடுவாரு. ஹீரோயின் அப்படியே அமைதியாயிடுவாங்க. பார்த்தா அவர் என்ன சொல்வாரு, கிட்ட போயிட்டு கங்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாரி சொல்லி அவங்களுக்கு சீட் பெட்ட போட்டுவிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு இடத்துல வந்து உட்காந்துருவாரு. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயின் வந்து கார் ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்களுக்கு தூக்கமா வருமா, உடனே ஹீரோ நான் கார் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கார் ஓட்டிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து நல்லா அசந்து தூங்கிடுவாங்களா. அப்போ அவங்க லிப்ஸ்டிக்லாம் அழிஞ்சிருக்கும். உடனே ஹீரோ அதை சரி பண்ணிட்டு அவர் என்ன நினைப்பாருன்னா, இந்த கேஸ் விஷயமா இருந்ததுனால ஹீரோயின் வந்து ராவும் பகலும் சரியா தூங்கல. ஸோ நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணுன்ற மாதிரி அவர் நினச்சிட்டே இருப்பாரு. அந்த லிப்ஸ்டிக்கை கொஞ்சம் அழிஞ்சிருக்கவும் அதை துடைக்கிறதுக்காக கிட்ட வருவாரா. ஹீரோயின் முழிச்சு பார்ப்பாங்க. அது 2 பேரும் கிட்ட கிட்ட இருக்கவும் அவங்களுக்கு கிஸ் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபோன் அடிக்குமோ உடனே 2 பேரும் முழிச்சுக்கிட்டு நார்மலாக ஆயிடுவாங்க. அதோட வீட்டுக்கு வரும்போது பார்த்தா ஹீரோவோட பாட்டி இருக்காங்களா, அவங்க வாசலே நின்றுட்டே இருப்பாங்களா. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோனை அங்கிட்டும் இங்கிட்டும் மறைப்பாரு. எதுக்குடா மறைக்கிற அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இல்லை இது யாருன்னு கேட்கும்போது இதுதான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லும்போது ஹீரோவை கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த ஹீரோயினை மட்டும் கையை பிடிச்சி வேக வேகமாக உள்ளே கூட்டிகிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நல்லா பேசுவாங்க. அப்புறமா சாப்பிட உட்காருவாங்களா. ஹீரோயின் சாப்பிட்டுட்டேன் போதுன்னு கிளம்புவாங்க. உடனே பாட்டி என்ன சொல்லுவாங்க, என்ன வேகமாக போதுன்னு கிளம்புற, நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுக்கிறது இல்லையா, ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க 2 பேரும் மாறி மாறி ஊட்டி விட்டுப்பாங்க. நூடுல்ஸ்னாலே சுத்தமாக பிடிக்காது. இப்போ ஹீரோயின் வந்து அதை போட்டு வேற ஊட்டுறாங்களா. ஹீரோ சொல்லுவார், எனக்கு வந்து இதை வந்து ஒத்துக்காது, அலர்ஜின்னு உனக்கு தெரியுன்ற பாட்டியை சொல்கிறாங்க, வாயை திறந்துரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. உடனே ஹீரோக்கும் வேறு ஆப்ஷனே இருக்காது. உடனே வாயை திறந்து வாங்கிப்பாரு. அதோட பாட்டி என்ன சொல்லுவாங்க, இப்போ ஹீரோயின் கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. இப்போ ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் இருக்கலாம், அதெல்லாம் காட்டிகிட்டே இருக்கும்போது ஹீரோயின் எந்திரிச்சு போகிறான்னுவாங்க. அப்போ பாட்டி வந்து கொஞ்ச நேரம் பேசணும்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ் காட்டுவாங்க. அப்போ தான் ஹீரோ படிக்கிற போது அந்த மாதிரி சின்ன வயசு ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது தான் ஹீரோயினுக்கு அடையாளமே தெரியும். அவர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணதெல்லாம் இவன் தானா இவன் அப்படின்ற மாதிரி இப்போ தான் ஹீரோயின் பார்ப்பாங்க. பார்க்கும்போதே அவங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையே வந்துடும். அவன் அப்போவே நம்மளுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணால் அவனை நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம், அவனே இப்போ நம்ம ஹஸ்பண்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி நினச்சி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. பாட்டி என்ன நினச்சிப்பாங்கன்னா வந்துட்டு அவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு அந்யோன்யமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ ஹீரோ கிட்ட வந்துட்டு காட்டுறதுக்காக வருவாங்களா. ஹீரோ உடனே வந்துட்டு அவங்கள ரொமான்ஸாக கையை பிடிச்சிக்கிட்டு அவர் இது பண்ணிகிட்டே இருப்பார். அதோட பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா வந்து பார்த்துருவாங்க. ஏன்னா ஹீரோவும் வந்து பாட்டிக்காக தான் அப்படியே பிடிச்சி அப்படி நடிக்கிற மாதிரிலாம் ரொம்ப ரொமான்ஸ் பண்ணுற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருப்பாரு. அப்படியே பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, எப்போவுமே இப்போ நீங்கள் சீக்கிரம் தூங்க போயிடுவீங்க, இன்றைக்கி நான் வந்ததுனால லேட் ஆகிடுச்சுல அப்படின்ற மாதிரி அவங்க வேறு மாதிரி மீனிங்லேயே சொல்லுவாங்க. ஒன்று ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிப்பாங்க. அதோட பாட்டி வந்து இதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், 2 பேரும் நீங்கள் பாட்டுக்கு தூங்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஹீரோனுக்கு அவங்களுக்கு தான் நைட் அவ்வளோதான் தூக்கம் வராதுல்ல. உடனே வந்துட்டு இப்போ ஹீரோ வேறு அப்பப்போ ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா. ஹீரோ தான் அந்த பையன் அப்படின்ற விஷயம் வேறு ஹீரோனுக்கு தெரிஞ்சிருச்சு.